அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. முக்கிய செய்தியான இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. பீகாரிகள் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று பிரதமர் மோடி பேசியிருப்பது அபாண்டமானது. பொறுப்பான பதவியில் இருப்பவர் இப்படி பேசக்கூடாது. பீகார் தேர்தல் நடக்கும் நேரத்தில் அங்கு நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்தை, வறுமையை திசை திருப்புவதற்காக வாக்கு பெறவே தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னவர்தான் பிரதமர் மோடி என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு பிரதமராக இதுவரைக்கும் ஒருத்தர் வந்ததே இல்லை. இந்த நாட்டில் வச்சுக்கிறோம் எல்லாருக்குமான பிரதமர் மதங்களுக்கு இடையே சண்டை விட்டுறது, மாநிலங்களுக்கு இடையே சண்டை விட்டுறது, மொழி பிரச்சனையை உருவாக்குறது, இதையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. இப்போ இல்லை, இவங்க கோழி பண்டிகை கொண்டாடுறதுக்காக இங்கேருந்து கூட்டம் கூட்டமாக போன வீடியோவை எடுத்து போட்டு அங்கே தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை தாக்குறாங்க, பீகாரிகளை தாக்குறாங்க, அதனால் எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு அங்கே மனிஷ் அப்படின்னு ஒருத்தர் போட்டு அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதில் இன்னும் ஆய்வு பண்ண அதையும் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரோட இதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, அவர் ஒரு யூடியூபர், மாதம் 12,000 ரூபா கூட அவருக்கான வருமானம் இல்லை. அவருக்கு 44 லட்சம் ரூபா பல்வேறு இதிலிருந்து, அதாவது பீகார் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அந்த பீகாருடைய அந்த ஏதோ ஒரு திட்டத்தில் பணத்தை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. அது ஒரு 2 மாதத்தில் வந்திருக்கு. 2 மாதத்தில் அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் சிறையில் இருந்துட்டு வெளியில் திருப்பி இப்போ பாரதிய ஜனதாவோட வழக்கம் அதில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் அங்கே போய் சேர்ந்து வந்துட்டார். இது தொடர்ச்சியாக இப்போ இல்லை, இவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒடிசா தேர்தலில் கூட என்ன நடந்துச்சு, பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவியை தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் ஆளணுமா அல்லது தமிழர் ஆடணுமா, இங்கே ஒரு ஒடிசாக்காரங்க ஆளணுமான்னு கேட்குறாங்க. அவங்கள இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது ஒரு பக்கமாக வாக்காளர்களாக நீ எங்கே வேணாலும் போய் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அனுப்பிட்டு இப்படியும் பேசுவாங்க. அது அவங்க எப்போவுமே இரட்டை நாக்கு உள்ளவங்க. அதை தான் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இது இங்கே உண்மை விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கார். பல்வேறு தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அது இப்போ இப்படியான இதன் மூலம் என்ன அப்படின்னா எதிர் விளைவை தான் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம், அதோட தாக்கத்துன்னு தான் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முதல் தொலைக்காட்சிகள் பல்வேறு வட மாநிலத்தவர் இங்கே தங்கியிருக்கிறவங்க தாங்கள் இப்போ ஏற்கனவே கொடுத்த பேட்டியும் புதுசாக அவங்க கொடுக்குற பேட்டிகளும் வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் ஊரை விட சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஊரில் கிடைக்காத கல்வியும் திட்டங்களும் இங்கே கிடைக்கிறது. அதை தாண்டி இங்கே எங்களை மரியாதையோடு நடத்துகிறார்கள், சகோதரத்திர உறவினர்களாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அனைவரும் பேசும் காணொளிகள் வைரலாகி கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பெரியார் அம்பேத்கர் வாசிப்பு வட்டமும் பெரியார் பன்னாட்டு அமைப்பும் இணைந்து ஒரு 4வது பன்னாட்டு மனிதநேயர் மாநாட்டினை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடத்துகிறார்கள். அதனுடைய தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய தலைவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள் என்று பல தரப்பினர் சென்று உலகம் முழுவதும் இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலை தொடக்க விழாவில் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தினை பேராசிரியர் சுப்பையா அவர்களும், தந்தை பெரியார் படத்தினை மக்களவை உறுப்பினர் ராசா அவர்களும் திறந்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து காணொலி மூலம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உரையாற்றுகிறார். அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உரையாற்றி இருக்கிறார். துணை முதலமைச்சரும் காணொலி மூலம் உரையாற்றி இருக்கிறார். 2 நாட்கள் அந்த மாநாடு நடைபெறுகிறது. அது ஒரு பக்கத்து செய்தி. இம்மாநாட்டில் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா, கத்தார், சிங்கப்பூர் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்தும் பிரதிநிதிகள் பேராளர்களாக பங்கேற்று இருக்கின்றனர். வாசகர்களும் பார்வையாளர்களும் இது காணொலியில் இந்த 2 நாள் மாநாடும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்து இன்னைக்கு தலையங்கம் ரொம்ப ஒரு முக்கியமான தலையங்கம். அதாவது மோகன் பகவத் தன் முதுகை பார்க்கட்டும் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா, மோகன் பகவத் தன் முதுகை பார்க்கட்டும் என்று தலைப்பிட்டு ஒரு முக்கியமான செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அதாவது மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், 3000 வருஷமாக இந்தியா உலகத்துக்கே தலைமையேற்று நடத்துச்சு. அப்போல்லாம் நல்லா அமைதியாக இந்த நாடு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சுயநலம் தலை தூக்கி வந்ததுனால இப்போ இங்கே நிறைய கலவரங்கள் போர்கள்லாம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிறாரு. கூடவே வின்சென்ட் சர்ச்சில் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா பிரிஞ்சிடும்னு நினச்சாரு, ஆனால் அப்படி இல்லை, எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலளித்தான் பல்வேறு கேள்விகளை ஆமாம், அடிப்படையான அதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, 3000 ஆண்டுகளாக தலைமை ஏற்கிறோன்னு சொல்கிறீங்களே, இந்த இந்தியான்ற பேரே வெள்ளைக்காரன் கொடுத்த பேர், அது கொடுத்து எவ்வளோ நாளாச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தது 56 தேசங்கள்னு சொல்கிறீங்க. வெள்ளைக்காரனோட ஒரே துப்பாக்கி முனையில் தான் இந்த நாடே ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி தலைமை ஏற்றிருக்க முடியும் என்று பல்வேறு ஆதாரமான கேள்விகளோடு இன்றைக்கு தலையங்கம் வந்திருக்குது. மேலும் கலவரம், அதாவது உங்களால் தான் கலவரமே நடக்கிறது அப்படிங்கிறதையும் பல்வேறு ஆணையங்கள் சொல்லியிருக்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அவசியம் தோழர்கள் இன்றைய தலையங்கத்தை படிக்க வேண்டும். மேலும் சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக குறிப்பாக போஜ்பூரி நடிகரும் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளருமான கேசரி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். பெரும்பாலான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோடு ஆர்எஸ்எஸ் தொடர்புடையதாக இருப்பதால் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பீகார் அரசு முதன் மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனாவின் பயனாளிகளுக்கு ரூபாய் 10,000 நேரடி பண பரிமாற்றம் மூலம் மாதிரி நடத்தை விதிகளை மீறியதாக புகார் அளித்து தேர்தல் ஆணையத்திற்கு ஆர்ஜேடியின் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய செய்தி தொடர்பாளருமான மனோஜ்குமார் ஜா கடிதம் எழுதியிருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மொத்த செய்தியாளர் சந்திப்பை 26 நிமிடத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்குது? அவங்க ஆட்சி செய்கிறாங்க, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, என்ன செய்கிறேன்னு என்னத்தை சொல்ல முடியாதான் இப்படி சொல்லிட்டு விரைவாக முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டிவி விவாதம் ஒன்றில் பட்டியலின மக்கள் குறித்து அதிமுக ஐடி விங் பொறுப்பாளரான கோவை சத்யன் என்பவர் பேசிய விவகாரத்தில் பழனிசாமி, பிரதமர் மோடி ஆகியோரின் படங்கள் சேலம், கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எரிக்கப்பட்டதை தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஓஆர்எஸ் கரைசல் என்ற பெயரில் போலியான சில கரைசல்கள், அதாவது ஓஆர்எஸ்எல், ஓஆர்எஸ் ஃபிட் என்ற பெயர்களில் போலியான, அதாவது சர்க்கரை தண்ணியை விற்பனை செய்கிறார்கள். அதை ஒன்றிய அரசு தடை செய்திருக்கிறது. அதை ஒட்டி அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செய்தி இன்றைய விடுதலையில் 3ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தோழர்கள் அவசியம் படிக்க வேண்டும். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் தமிழக மாணவர்களின் மேற்படிப்பு வாய்ப்புகளை எளிதாக்குவது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சர் டோனி புட்டி அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு விழாவில் பங்கேற்ற ஆளுநர், முதலமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொது அமைப்புகள் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விடுதலையில் 4ஆம் பக்கத்தில் பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சிகளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் ஏற்காது என்று தலைப்பிட்டு ஒரு முக்கியமான கட்டுரை வெளிவந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை புகழ்ந்து வரும் வட மாநிலத்தவர்கள் கூறும் செய்திகளை பற்றிய அந்த கட்டுரை வாசகர்கள் அவசியம் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் நியமிக்கப்பட உள்ள 1429 சுகாதார ஆய்வாளர்கள் கிரேடு 2 பணிக்கு நவம்பர் 16ஆம் தேதிக்குள் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பட்டாசு காரணமாக டெல்லியில் சுவாச நோயால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக லோக்கல் சர்க்கிள்ஸ் என்கின்ற சமூக வலைத்தளம் எடுத்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற ஏராளமான செய்திகள், வரலாற்று சுவடுகள் மற்றும் முக்கிய உரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. அவசியம் வாசகர்கள் அவற்றை படித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன.
அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.